பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபிலிம் டுடே. எல்வின் சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆடிஷன்லாம் எடுக்கணும். இந்த படம் இந்த கேரக்டர் வந்து அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். நீங்கள் ஃபேமிலியாக ஒரு 4 சிஸ்டர்ஸ் பண்ணணும் மதரோட சேர்ந்து. அதுக்கு அடுத்த நாள் பேசிட்டு ஃபோன் மட்டும் பேசிட்டு சொன்னார், இல்லை ஐ திங்க் யூ ஆர் த ரைட் சாய்ஸ், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு கூலான டைரக்டரை நான் பார்த்ததே இல்லை. கோவமே வராது அவருக்கு. நாங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஷார்ட் போயிட்டே இருக்கோம், ஆனால் நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம், கதை பேசிட்டு இருப்போம். எதுவுமே இல்லை. ஆஸ் த சினிமாட்டோகிராஃபர் ரைட்லி செட், நாங்கள் ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் கூட யாருமே வேற இடத்துக்குலாம் போக மாட்டோம். அதே இடத்துல உட்காந்து கதை பேசிட்டு இருப்போம். வி பாண்டட் லைக் அ ஃபேமிலி. ஐ திங்க் தட் ஹெல்ப். அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அண்ட் திரையுலகின் காமெடி ஜெயன்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட to share screen space with such people, I think I'm really very blessed. Thank you Elvin sir for this wonderful opportunity. ரோபோ சங்கர் சார் கூட நாங்க அந்த வீட்டில் அந்த சீன்ஸ்லாம் பண்ணும்போது எங்களை அறியாமே சிரிச்சிருவோம். ஏன்னா யூ நோ வாட் அ காமெடி ஜெயண்ட் ஹி இஸ். அவருடைய டைமிங்லாம் எங்களுக்கு அவர் பார்த்த உடனே அப்படியே எங்களை அறியாமலே நாங்கள் சிரிச்சிருவோம். கட்டுன்னு சொன்னப்போ கூட சில நேரத்தில் சிரிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் அவ்வளோ வி ஹேட் so much of fun during the filming. அண்ட் மோகன் வத்யா சார், கஞ்சா கருப்பண்ணு, எல்லாருமே, இமான் அண்ணாச்சி, அவங்க கூடலாம் நான் நடிக்கல. எங்களுக்கு சீன்ஸ் இல்லை. பட் ஓவரால் இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். நோ பேகேஜ், நோ இமோஷனல் பேகேஜ், நோ சீரியஸ் ட்ராமா, ஃபன் அண்ட் ஃபன். ஸோ ஒரு சம்மர் ட்ரீட், ஐடியல் ட்ரீட். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க, இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்க. இட் வில் பி அ ஹியூஜ் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்கள், இயக்குனர், இசையமைப்பாளர், லிரிக் ரைட்டர் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்குங்க, குறை இருந்த மன்னிச்சுக்குங்க. அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம். சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுறேன். பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. 19th செஞ்சுரியில சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. போட்டோகிராஃபி, செல்லுலாய்ட் அப்படிங்கிறது தான் சினிமா. மாஸ் மீடியா, சினிமாங்கிறது மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியாவில் நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்ல நடந்து போனா தெரியாது. ஆனா சினிமாவில் இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்ல நடந்து போனா தெரியும். அதுதான் சினிமா பவர். அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சரா வந்திருக்கிறாங்க. அந்த சினிமாவில் நாங்க இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த படத்தில் அம்பி, அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம சினிமாவுக்கு வரணும், ஹீரோவா ஆகணும், நடிகரா ஆகணும், இயக்குனரா ஆகணும்னு ஊரை விட்டு வந்திருப்போம். நான்லாம் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சினிமாவுல நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ ஒரு நடிகர், ஒரு கலைஞன் இங்க வந்து அவர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போகுது, கலக்க போகுது, இதெல்லாம் பண்ணி மிமிக்ரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனா உயர்ந்திருக்கிறார்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு பாருங்க. தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள், அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார். அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே,
அந்த பேர் வரிசையில போசர் ஜே எல்வின். அருமையான ஒரு இயக்குனர். நான் ஒரு 178 இயக்குனர்கிட்ட பணி செஞ்சிருக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளையும் 260 படம், 178 டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, எதையும் போட்டு குழப்பிக்காம, சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள். ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான். ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதுல ஃபுல் எஃபர்ட் போடணும். ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் 2000 ஒரு படம் பண்ணேன், காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2006 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு, மற்றபடி பணம்லாம் வரல. அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம். அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய நம்ம பெத்து எடுத்து அதை படிக்க வச்சு, அதை டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் நிச்சயமாக 9ஆம் தேதி காலையில முதல் ஷோல அவருக்கு வரும். நிச்சயமா வரும். ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம். எத்தனையோ புதுமுக இயக்குனர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த 30 வருஷமா இன்னைக்கு எவர்கிரீனா இருந்துட்டு இருக்காரு பாருங்க, இந்த காமெடியை கையில வச்சுக்கிட்டு. அதே போல நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, கதையும் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார். ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பாரு, எப்படி வெள்ளந்தியா இருப்பாரு அப்படிங்கறதுலாம் தம்பி ரோபோ சங்கர் இதுல அருமையா வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா என்னைய இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்துல இயக்குனர் என்னைய காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதை இப்ப சொன்னா தெரியாது, நீங்க படத்துல பாருங்க, அந்த காமெடி வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளங்கள். அதுல அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்ல, அண்ணன் கஞ்சாகர் பண்ண இருக்கிறாப்ல, நம்ம கோவை பாபு இருக்கிறாரு, எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு. நல்லா கஞ்சாகர் பண்ண நல்லா பலமா கைத்தட்டுங்க, சீனியர் மோஸ்ட் அவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு, நமோ நாராயணன் இருக்கிறாங்க. சோ என்னைய இந்த படத்துல ஒரு எப்படி இவ்வளவு காமெடி நடிகர்கள் இருக்கும்போது என்னைய எப்படி ஒரு, நம்ம எப்போதுமே போலீஸா தானே நடிப்போம். 260 படம் நடிச்சிருக்கிறேன். அதுல 200 சொச்ச படம் போலீஸ். ரொம்ப ஈஸி போலீஸா நடிக்கிறது. போனோமா, குரலை உயர்த்தி பேசுறோமா, 2 அடி அடிச்சோமா, ரொம்ப ஈஸி. பட் இதுல நான் போலீஸா தான் பண்ணியிருக்கிறேன். ஆனா அதுல நம்மள எப்படி காமெடியா வேலை வாங்கியிருக்காருன்னா, உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். வரும்போது அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி சொன்னாங்க, நீங்க சினிமா சம்பந்தம் இல்லாம வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ட்ரெண்ட், அதான் கண்டென்ட். நான் கேட்டாப்புல கோவை பாபு அவர்கள் கேட்டாரு, என்னன்னா மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறீங்க அப்படின்னு. மற்றவங்க எல்லாம் ஜனநாயகன் நம்ம ஒரு படத்துல நடிக்கும் போது, நான் மக்கள் நாயகன் ஒரு படத்துல நடிக்கிறேன், அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன். அண்ணாச்சி கண்டென்ட் வந்துச்சா? அவரு ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு, நான் மக்கள் நாயகன் ஒரு படத்துல, அதே சங்கராபுரத்துலதான் சார் எங்களை எங்க கூட்டு போனாரோ அதே சங்கராபுரத்துல மக்கள் நாயகன் ஒரு படத்துல விவசாயியா நடிச்சிருக்கிறேன். அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு, மீசை ஈசையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டு வெள்ளதாடி எல்லாம் வேணும். ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ 4 நாள் கழிச்சு ஒரு ஷெட்யூல் போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஒரு சில இதுல மீசை கண்டினியூட்டி, ஒரு இதுல மீசை கிடையாது. சோ அவரு ஜனநாயகன் நடிக்கும் போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்க கூடாதா? கண்டென்ட் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம். நான் எப்போதுமே ஒரு மேடையில முடிச்சுட்டு போகும்போது எங்க தலைவர் கேப்டனை பத்தி நான் சொல்லுவேன். கேப்டனை பத்தி டிசம்பர் 28 அப்பதான் தெரிஞ்சது பாதி பேருக்கு. ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது, அவர் இல்லாத போது அவருடைய அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார். பட் தெரியாம எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறார். செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர். யாரையுமே மரியாதை இல்லாம பேச மாட்டார்.
எப்போதுமே நான் எந்த மேடையா இருந்தாலும் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன். தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர், அது உங்களுக்கும் தெரியும். சட்டசபையிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் தைரியம் யாருக்குமே வராது. ஆனந்த விகடன்ல ஒரு முறை பேட்டி ஒண்ணு கொடுத்தார். நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு, தன் மனைவிக்கு பிறகு, தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கேப்டன் சட்டென்றும் பதில் சொன்னார். பாருங்க, ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார். உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும். அது என்ன, அது மனைவிக்கு பிறகு, குடும்பத்துக்கு பிறகு, குழந்தைக்கு பிறகு, அதன் பேர் உதவி கிடையாது. இது ஆனந்த விகடன்ல தலைவர் கேப்டன் சொல்லியிருக்கிறார். சோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க. இந்த படத்தை நிச்சயமாக மீடியா, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம்லாம் ஓடல. காரணம் கதை கிடையாது. கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க, லால் சார் படம், லாலேட்டன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்ல வருது, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தொடரும். அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க, என்ன அருமையா அதை எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? சோ கதை ஒரு 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 படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கதை இந்த அம்பி படத்துல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நானும் தம்பி ரோபோ சங்கரம் நடிக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீனு, தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், அந்த ரியாக்ஷன், ஒரு 13 கமல் சாரை உள்ள வச்சிருக்கிறாரு அவர். ஏன்னா அவர் நான் எப்படி கேப்டனோட விசுவாசி, கேப்டனுடைய ரசிகரோ, அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர். அந்த லுக்கு, அந்த அந்த வாய் கோணிட்டு போறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 13 கமல் சார் உள்ள இருக்கு. கமல் சார் கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசிச்சு அவ்வளவு கமல் சாரை உள்ள இழுத்து வச்சிருக்கிறார். சோ இந்த படத்துக்கு நீங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும். ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தின் மூலமாக, ஏன்னா பழைய காலங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம், காதலிக்க நேரம் இல்லை, உத்தரவண்டி உள்ளேவா, கலட்டா கல்யாணம், காரோட்டி கண்ணன், அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப சுந்தர் சி சார் படம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நகைச்சுவை, நாகேஷ் சார் நடிச்ச படங்களாகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான், இப்போ நம்ம கார்த்தி சார் படம் எதுனாலும் சரி, நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது. இந்த படமும் அப்படிதான், நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு இந்த மேடையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படம். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நம்பி இயக்குனர், அவரே தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஏதோ ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு டூர் போன மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரியே ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே ரொம்ப, இனி ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஆஹா சொல்லவே வேண்டியதில்லை, அது இமானாச்சு இருக்கிற இடம் இருந்தால் வேறு லெவலு. அவர் கூட ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையான இருக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, எங்கே மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவாரு. முதல் நாள் போனோன்னா அசிஸ்டன்ட் விட்டுட்டு இங்கே எங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்குது, மீன் குழம்பு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு. ஆமாம், மயில்சாமி அண்ணா இல்லாத குறைய அவர் தீக்கிறாரு. ஆமாம். ஸோ இந்த படம் எங்களுக்கு நடிக்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. நல்லா நடிக்கும் போது ஏதாவது சில விஷயம் தோணுச்சுன்னா, சார் இது பண்ணலாமா, பாபு நல்லா இருக்கேன், இது பண்ணுங்க, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக நாங்கள் சிரித்து நடிச்சிட்டு இருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மருக்கு இந்த படத்தை குடும்பத்தோடு தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்க படம் எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு
நிறைய பேர் இல்லை. ஒரு படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுத்தீங்களான்னா ரொம்ப கேப் விழுகுது. காரணம் என்னன்னா அந்த வெற்றி தான். ஒரு படத்துடைய வெற்றி ஒரே ஒரு வெற்றி தான், அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து வெற்றி கொடுத்துட்டீங்கன்னா இவர் மறுபடியும் அடுத்த படம் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்களுக்கு அவர் வந்து புழப்பு கொடுக்குறாரு. ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை தொழிலாளர்களுக்கு வந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஊடகங்களை எல்லாம் நினச்சிங்கன்னா அந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்கலாம். இது நல்ல ஒரு ஜாலியான படம், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்கிற படம். ஸோ அவசியம் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. நல்லா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்தில் ஹீரோவாகத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கோழி இருக்கும் இல்லையா, அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேஜர் ராஜேந்திரன், அதே மாதிரி கோவில் பாபு, அப்புறம் ராஜா வந்து கேமராமேன் எங்களை ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருக்காரு. நீங்கள் பேசுகிறதாக டைலாக்கு டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டேன், உங்கள் நோக்கத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். வில்லியன் சாரை பற்றி நான் இங்கே நிறைய சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு மனிதர். ஒரு மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போ நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோகன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல, வேகமாக அவனை கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறேன்னா அதை அவரை மறந்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்கள் உங்களுக்கு அக்காவை நடிச்சிருக்கீங்களா, அவங்க பேசுனதெல்லாம் கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமாக பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழில் பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்தில். ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்க மாத்திக்கிறீங்க. அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டனம் சொல்லிட்டு போனாரு. இந்த கண்டனத்துக்கு பலியாக போறது நம்ம மோகன் வைத்தியாரு. நாங்கெல்லாம் ஃப்ரீயா போயிடுவோம். அவர் பேசும்போது அவனே அப்படி கிராஸ் பண்ண, நிச்சயம் ஏதாவது கல்லு வந்து விழுகு, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்கெல்லாம் வந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே சிரிக்கல, நானும் அண்ணாச்சி புரிஞ்சுட்டோம். கிட்டது அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டோம். உன்னை இந்த ஆடியோ லாட்ஜ் வரைக்கும் கூட்டிட்டு வந்து பழி உழுக்கணும் பாக்குறாங்க. நல்லபடியா இருப்பா, சுண்டல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே சாப்பிடு, தண்ணியை குடி, வேற என்ன சாப்பாடு வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்தது. இந்த படத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசுது. ஏன்னா மிலியன் சாருடைய மனைவி வந்து ப்ரொடியூசரா இருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா முதல் முறையா மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் கொண்டுகிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்கன்னா டைரக்டரா வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய செல்லமானவன் மூத்தவனுக்கு மோகன் வைத்தியாவுக்கு நிறைய படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அம்பி படத்தை பார்த்துட்டு நிறைய படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குனர் ஃபுல்லாக கமிட் பண்ணுங்க, அதோடு சேர்த்து எங்களையும் கமிட் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம். பேசும்போது ரோபோ சங்கர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதாநாயகனாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு அறிமுகமானவர் தானே எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் இது பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார்.
சரி திரையரங்குக்கு எஸ்பிலிம் ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட போய் நாங்கள் படத்தை போட்டு காமிச்சோன்னா அவர் சொன்னார், ரொம்ப பெரிய காமெடி சப்ஜெக்டாக இருக்கு, இதை வந்து நாங்கள் பேசும்போது மார்ச் மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏப்ரல் கொஞ்சம் விட்டுருங்க, இப்போ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ மே மாதம் 9ஆம் தேதி கூப்பிட்டு சொன்னார், நம்ம பண்ணிக்கலாம் கரெக்டான டைமு அப்படின்னு. பெரிய அளவில் இதை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. இசையமைப்பாளர் எம் கீரவாணி அவர்களும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மேஜிக்கலான வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்க நம்ம சைந்தவி மேம். அவங்க வாய்ஸை கேட்டாலே நம்ம சொல்லலாம், அப்படி காம் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு மேஜிக் இருக்கு அவங்க வாய்ஸ்ல. ஸோ கீரவாணி சாரும் சைந்தவி மேமும் சேர்ந்து இந்த அம்பி படத்துல என்ன கட்டி போட வந்தாலே அப்படின்ற சாங் வந்து நமக்காக பாடியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம கிட்ட வந்து பேச போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட இசையமைப்பாளர். இவரு கன்னடத்துல வந்து அகோரா, நெகிழா தர்மா, மகளை போன்ற நிறைய படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் சாங் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அகேன். ஸோ படத்து பணிகள் இசையமைப்பாளர் ஏபி முரளிதரன் அவர்கள் கிட்ட இருந்து. பத்திரிகையாளர்களை இங்கு வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்வின் போசர் அவர்கள் எனக்கு நண்பர். இந்த படத்தை வலுக்கட்டாயமாக எனக்கு கொடுத்துட்டாரு. நான் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுக்கு எல்வின் போசர் அவர்களுக்கும் அவரோட துணைவியாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரோபோ சார் முதல் முறையாக ஹீரோவாக அறிமுகமாகிற படத்தில் இசையமைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பு. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க ஜாம்பவான்கள், அவர் எல்லாரும் கூட. ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு படம் வரும்போது பார்த்தா ஒரு பட்டாளமே இருக்குது, நட்சத்திர பட்டாளமே இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவங்க சொல்லியிருந்தாங்க 4 பாட்டு. எம் கீரவாணி அவர் பாடுவாரா நம்ம படத்துக்கு அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சு. பட் ரிக்வஸ்ட் பண்ணோம், பாடுறேன்னு சொன்னாங்க. ஹைதராபாத் வர சொன்னாங்க, போனோம், பாட வச்சிட்டோம். அதுக்கு சைந்தவி பாடினாங்க. இன்னொரு சின்ன பாட்டு ஒன்று, ஒரு பிட் சாங் ஒன்று இருக்குது, ஜிலுக்கு ஜிலுக்கு ஜில்லாலங்கடிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து ட்ரம் சிவமணி பாடியிருக்காரு. அவர் முதல் முறையாக பாடியிருக்காரு சினிமாவில், ஃபஸ்ட் டைம் அவர் பாடியிருக்காரு. அது இல்லாமல் சத்யபிரகாஷோடைய பாட்டு ஒன்று, தேவக்கோட்டை அபிராமி, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு சிங்கர். அவங்க பாடின ஒரு பாட்டு. இந்த மாதிரி 4 பாட்டு இந்த படத்தில். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு எல்வின் போசருக்கும் அவர் மனைவிக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகள், வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எல்லாருக்கும். அம்பி சேது படத்தில் என்னோட பேர் அபித குச்சலாம்பாளோட மாமா, அவளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை அம்பிங்கிற அந்த பேரில் நடித்தார். அடுத்து பார்த்திங்கன்னா அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து அம்பியாக நடித்தார். இப்போது சேதுவில் இருந்த அம்பி இப்போ அம்பி படத்துலேயே நடிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்தது. எல்வின் பாசர் சார் வந்து நான் டைட்டில் கேட்டப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்பின்னு சொன்னோடனே ஆஹா என்னோட பேர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எல்வின் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு அவரோட கூட இது வந்து 3rd மூவி, 3வது படம் எனக்கு. தேங்க்யூ வெரி மச் பாசர் சார், தேங்க்யூ வெரி மச். அவரோட ஃபஸ்ட்டு மூவிலையும் ஒரு கேரக்டர் பண்ணினேன். பட் சம்ஹவ் அந்த கொரோனா பீரியட்னால அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு சாருக்கு. அடுத்தது வந்து ரூல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் மூவி, ஃபுல்லாக கேரளாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி, ஹீரோயினோட அப்பாவை பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான கேரக்டர் அது ஆக்சுவலி. பட்டு
அம்பி படத்தில் தேர்ட் மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை வந்து ஏதோ நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு தைரியமாக காமெடி பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார் அதுக்கு. ஸோ இனிமேல் நிறைய காமெடி மூவிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலியமாக. ஸோ எனக்கு பாசா சார் வந்து எப்படின்னா ஒரு டைரக்டராக இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவார், மோகன் சார் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன், நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. உடனே ஏதாவது சமைச்சு வைப்பேன் சார் வருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவங்க டீமோட வந்து நம்ம வீட்டில் இருந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பல வருஷங்களாக தனியாகவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன், யூடியூப்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன் என்னோடய லைஃப்பை பற்றி. எனக்கு இந்த மாதிரி உங்கள் டீமாக ஒரு 7-8 பேர் வரும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் அடிமை, நண்பர்கள் அப்படின்னாலே அடிமை. அதனால் இந்த அம்மி படத்துலையும் வந்து நடிக்கும் பொழுது கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்டும் நிறைய கலாட்டா கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவங்களாம் டிவியில் வரும்பொழுது எவ்வளோ கிண்டல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து கலாய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல, நம்ம கலாய்க்கிறதுக்கு நம்மள ஒருத்தனை கடவுள் படைச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியஸாக ரொம்ப அப்படியே இதுவாக இருந்தால் தான் பிரச்சனை. நம்ம ஏற்றிக்கிட்டு போயிட்டோம்னா அதில் வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ கூட கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தா, கல் விழும் மண் விழும்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன ஒன்றும் புரியல, சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சார் உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா? பாபு புரிஞ்சுதா? எனக்கு அப்புறமா சொல்லுமா. ஓகே, ஏதோ கல் விழும் அப்படின்னாரு. இது வரைக்கும் எதிர்பார்க்கறது வரல. சுண்டல் வாங்கி தந்தேன் அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது சாப்பிடக்கூட இல்லை, அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு பெரிய பெருமை, ஃபஸ்ட்டு அதை சொல்லியே ஆகணும், ஒரு ரோபோ சங்கர். ஸோ நிறைய டிவியில் அவரை பார்த்து ரசித்து, அவருடைய காமெடியெலாம் பார்த்து சிரித்து வயிறு வலிச்சு, சினிமாலையும் அவருடைய காமெடியெலாம் பார்த்து அவரோட கூடவே நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வருமா, அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு நினச்சிக்கேன். நம்ம இமான் அண்ணாச்சியை கூட நான் பார்க்கும்பொழுது, அவருடைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது இவங்க கூடலாம் நம்மளுக்கு வந்து வருமா வாய்ப்பு அப்படின்னு நினச்சிருக்கேன். அது இந்த படத்தில் வந்து அது நிறைவேறினப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து கதைக்கு ஏற்ற கதாநாயகன் இருந்தால் தான் அந்த கதை நல்லா இருக்கும், அந்த திரைப்படமும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அம்பி படத்தில் உள்ள கதைக்கு ரோபோ சங்கர் அவர் தான் ஆப்டான பர்சனாக இருப்பாருன்னு அவரை வந்து கதாநாயகனாக எல்வின் சார் போட்டது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஸ்பாட்டில் அவர் நடிக்கும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரோபோ சங்கர் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இயக்குனர் பின்னாடி தான் நிற்பேன் எல்லா படத்துலையும். கே பாலச்சந்தர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், சங்கர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பாலா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், நாகா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், திருச்செல்வம் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், எல்லார்கிட்டையும் நடிச்சிருக்கேன். எல்லார்கிட்டையும் நடிக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துப்பேன். நான் நிறைய விஷயங்களை எடுத்துப்பேன். இன்னைக்கு என்ன ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னா கூட அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது, டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுப்பேன் நான். அது மாதிரி ரோபோ சங்கர் நடிக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன், எங்கே ரொம்ப ரசிப்பேன் நான். அவருடைய காமெடி ஆகட்டும், அவருடைய ஜோக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரி ஷூட்டிங் வந்து சங்கராபுரம் ஊரில் நடந்தப்போ அந்த ஊர் மக்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணாமல், ரொம்ப வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து ஷூட்டிங் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம ரோபோ சங்கருக்கு வந்து அவர் அப்போ உடம்பு முடியாமல் இருந்தப்போ ஒரு வீடு ஒருத்தங்க வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ரிச் பீப்புள், அவங்க வீடை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போயிடுவாங்க வெளியில், நாங்கள் தான் உட்காந்துருப்போம் உள்ளே பேசிட்டு அரட்டடிச்சுட்டு தூங்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம் நாங்கள் அந்த வீட்டில். அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு டயத்தில் வந்து எங்களுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ முட்டையாக ஒரு விஷயம் ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்த எங்களுக்கு. அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாகவே எங்களை ஆக்கிட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாகவே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய 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 பாக்கியம்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது செருப்பை போட்டு உள்ளே வராதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி நான் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார்,
அவருடைய ஒரு இந்த காமெடி பண்ணுற விதம், அவர் வந்து டீச் பண்ணுவார் எங்களுக்கு நடிக்கும் பொழுது. இந்த வைத்தியா இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவார். நிறைய அவரும் எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணார் டைரக்ட் பண்ணி. ஸோ நான், கஞ்சா கருப்பு, நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து, இன்னும் எங்கள் கூட கூட இருந்த சில ஆர்டிஸ்டும் இங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியாக தான் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். பாசல் சாரை வந்து ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போகிறீங்க, எப்போ சார் படத்தை பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரான டயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு, லீவு நாள், ஹாலிடேஸ். ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் வர்றது கண்டிப்பாக 100% இல்லை சார், 1000% பெரிய 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 சக்ஸஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது, நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகிறது. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்லையும் நாங்கள் இருக்கணும். ரோபோ சங்கர் இனி ஹீரோவா மட்டும்தான் நடிக்கணும். கை தாட்டுங்கப்பா, என்னப்பா கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சங்கர் உங்ககிட்ட அந்த இது இருக்குது சங்கர், கவலைப்படாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கதை இது வரும், கதை களம் வரும், கண்டிப்பாக நீங்கள் அதில் பண்ணுவீங்க. விடமாட்டோம், என்ன கேலி கிண்டல் இருந்தாலும் நான் கூடவே தான் இருப்பேன், உங்கள் கூட பண்ணுவேன். இமான் என்னாச்சு, உங்களோட நடித்தது பெரிய அனுபவம், மறக்கவே முடியாது என்னால். ஐயோ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவருடைய கஞ்சா கருப்போடு. நானும் கஞ்சா கருப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து பெரியவனே எங்கடா சாப்பிட்டியாடான்னாரு கஞ்சா கருப்பு. இல்லடா சின்னவனே அப்படின்னா, அது கவுண்டமணி செந்தில் மாதிரி பிரம்மாண்டமா ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து சின்னவன் பெரியவன் இருக்கான், சின்னவன் வந்திருக்கான், அப்படிதான் பேசிக்கிறோம் நாங்கள். என்னங்க மனுஷன் தானுங்க எல்லாரும், அவ்வளோதாங்க. அந்த ஆர்டிஸ்ட், அந்த நடிகன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தானே தவிர நமக்கு சொந்தமானது ஒன்றுமே கிடையாது. அந்த பேர், புகழ் எல்லாமே அந்த பேருக்கு மட்டும்தான். அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். இந்த படம் வயிறு வலிக்குங்க கண்டிப்பா. அவ்வளோ காமெடி இருக்கு. காமெடி மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பா. சார் வந்து பாசா சார் வந்து இந்த படத்துல சில சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் இருக்கு. எனக்கு அதை என்ன ஒரு டைலாகாவது சொல்லிட்டு வருது, நான் சொல்ல மாட்டேன். மெசேஜ் இருக்கு, ஒரு சில சீன்லாம் மெசேஜஸ் இருக்கு படத்துல. கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ரசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி மியூசிக்கு சார் ரொம்ப ரொம்ப அருமையா மியூசிக் பண்ணியிருக்கார், ரொம்ப அழகா இருக்கு, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு இருக்கு. அதே மாதிரி எங்க கேமராமேன் அவர் வந்து நம்மளை வந்து அந்த ஷார்ட்ல வந்து சார் இப்படி ரைட்ல வாங்க, லெஃப்ட்ல வாங்க, சென்டர்ல வாங்கன்னு நம்மளை ரொம்ப அன்பா ரொம்ப அரவணைச்சு எங்களை எல்லாம் வந்து அவர் கஞ்சா கருப்பு சொன்ன மாதிரி அழகாக காமிச்சிருக்காரு, எங்களெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. எங்கள் சாரு காணும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அந்த படத்தை. ஓடிடியில் வருது அது அப்புறம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை இல்லைங்க, ஒரு 10 தடவை 20 தடவை பார்ப்பீங்க போய். அதுவும் காலேஜ் பாய்ஸ் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களா சிரித்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படம் அம்பி. எனக்கு அம்பின்னு சொல்லும்போது எனக்கு உடனே எனக்கு சேது படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி பேனர்லலாம் போட்டு என் ஃபோட்டோலாம் போஸ்டர்லாம் போட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ படம் நடிச்சிருக்கேன், எந்த படத்துக்கும் என்னோடய ஃபோட்டோலாம் வந்ததே கிடையாது போஸ்டர்லாம் ஒரு நாள் கூட. சார் அதுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன நானும் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் இதில் நடிச்சிருக்கேன்ல அப்படின்னு எனக்கு அப்போ தான் ஃபீல் வருது. எல்லா படத்தையும் தேட்டரில் போய் பார்ப்பேன். நான் நடித்த படங்கள்லாம் நிறைய, ஒரு 40 படம் நடிச்சிருக்கேன், 96 சீரியல் நடிச்சிருக்கேன், மியூசிக்கல் ஷோ நிறைய பண்ணியிருக்கேன். ராகம் சங்கீதம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ரியாலிட்டி ஷோ, அதுக்கப்புறம் வந்த ஷோஸ் தான் எல்லாமே. அது மூலிமா வந்தது அந்த பேரெல்லாம் எனக்கு. ஸோ என்னுடைய ஜேர்னி கிட்டத்தட்ட 42 வருஷமாக இந்த ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமை. இன்னும் நிறைய பாசர் சார் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும், நிறைய நாங்கள்லாம் கூட இருக்கணும். சார் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சங்கர் 2025 டைலாக் சொன்ன மாதிரி வந்துட்டீங்கல்ல, சும்மா அசத்த போகிறீங்க பாருங்கள், கலக்க போகுது மாதிரி அசத்த போகிறீங்க. இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐ திங்க் அவங்களாம் ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வெளியூர் போயிருக்காங்க, அதுதான் வர முடியல. படத்தை பாருங்கள் கண்டிப்பாக. மீண்டும்
மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எஸ்பெஷலி சதீஷ், நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எக்ஸலண்ட் பர்சன். எல்லாரையும் டேக் கேர் பண்ணி எல்லாரும் அங்கே சதீஷ் 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 எக்கோ மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் சதீஷை தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சதீஷ் மொட்டை. தேங்க்யூ. சிரிக்காது, ஏந்திரு, உன்னை காட்டி யாருன்னு ஏந்திரு. அவர் தாங்க எங்கள் அசிஸ்டன்ட், எங்கள் எல்லாம் அவர் தாங்க. அவர் கைத்தட்டல் கொடுங்களேன் ப்ளீஸ் அவருக்கு. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட வந்திருக்காங்க, இங்கே உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் a lot ஃபார் திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். மற்றும் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களை போன்ற கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை அளித்துக் கொண்டிருக்கும் இயக்குநர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, டிவி ஷோஸ் கலக்கப் போவது யாரில் டைலாக் ரைட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் இவான நட்சத்திரம் சொல்லுங்க அந்த நிகழ்ச்சியில் ஒரு 1.5 வருஷம் கேட்கக்கூடிய கேள்விகள், அதுக்கான பதில் நானும் அண்ணாச்சியும் சேர்ந்து ரெடி பண்ணி அங்கேயே புக் பண்ணியிருக்கோம். ஒரு சில திரைப்படங்களில் குறிப்பாக சொல்ல போனால் ஜில்லாவில் வந்து சூரிய அவர்களுக்கு ஒரு 7 சீன் எழுதி கொடுத்தேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால. அப்புறம் எழில் சாரோட படம் சரவணன் இருக்க பைபிள் அந்த லேகின் காமெடி ஒன்று எழுதுனேன். இந்த மாதிரி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து சின்ன நீ பண்ணியிருக்க, பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நண்பர் சிவராஜ் மூலமா எல்வின் சாரனை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. போய் பார்த்தோம். ஆல்ரெடி அவர் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே மட்டும் நீ பஞ்சஸ் போட்டால் போதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கும் போதெல்லாம் நைட்டு 10 மணி 12 மணிக்கெல்லாம் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நீ ஸ்பாட்டுக்கும் வந்துடு அப்படின்னாரு. அங்கே நிறைய சீனை மாற்றினாரு. எப்பெல்லாம் எதெல்லாம் தோணுதோ நான் சொல்லும்போது கூட முகம் சொல்லிக்காமல் அவர் வந்து சொல்கிற விஷயங்களை நானும் ஏற்றுக்கிட்டு, அது மாதிரி வந்து அண்ணாச்சி ஆகட்டும், கஞ்சா கருப்பனாகட்டும், மற்ற சீனியர் கலைஞர்கள் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்போட நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த வகையில் என்னையும் ஒரு கலைஞனாக அங்கீகரித்து நகைச்சுவை எழுதுறதுக்கு வாய்ப்பை தந்த, டைலாக்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு தந்த இயக்குநர்களுக்கும் இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த படம் இருக்கிறாங்க இமான் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பண்ணன், அப்புறம் ராஜேந்திரன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தில் நானும் அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து எல்வின் கோசன் தான் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப காமெடி படம், காமெடி நல்லா வந்திருக்கு. நாங்கள் அது சங்கராபுரத்தில் இருக்கிறப்ப எல்லாமே ஒரு இது பாபண்ண சொன்ன மாதிரி அங்கே ஒரு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நான் என்ன நடிச்சிருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த படம் வெற்றி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கோம் பெரிய பெரிய ஜாம்பவனுக்கு முதல் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த எல்வின் சாருக்கு முதல் வணக்கம். அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த அண்ணன் பீரான் பாய், முத்து, சிவராஜ், இந்த 3 பேர் மூலியமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும். அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்து கூப்பிட்டு சொன்னாங்க, இந்தமாரி படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. சங்கராபுரத்தில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. பூஜை அன்னைக்கு தான் ஹீரோக்கிட்ட கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. இவர் தான் ரோபசங்கர். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. காமெடி நான் பார்த்து ரசித்த ஒருத்தரை கொண்டு நம்ம எப்படி ஆக்ஷனில் பண்ண போகிறோன்றது எனக்கு ஒரு பக்கம் ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் மனுஷன் பிச்சை எடுத்துட்டார். 3 ஃபைட்டு நினச்சே பார்க்கல. நான் அந்த அளவுக்கு ஒரு மாதம் நான் இன்னும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ஜாய் கொடுத்து பண்ணார். அதேமாரி ஃபைட்லேயும் வந்துட்டு நான் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டணும், எத்தனை பேர்கிட்ட ஃபைட்டர்ஸ் கேட்டணும், அதுன்னு நம்ம டைரக்டர் கொடுத்தாரு. நல்ல சிறப்பாக அந்த 3 ஃபைட் வந்திருக்கு. அந்த படம் எங்கள் ஊரில், நானும் சங்கராபுரத்துக்காரன் தான். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோ, மார்னிங் ஷோ, இந்த ஜாம்பவனோட எல்லாரோடையும் சேர்ந்து அந்த படத்தை பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடன் நடித்து கொடுத்த, என்னையும் நடிகராக கூட இணைத்து கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ஜாம்பவான்கள் ரோபசங்கரனன், மோகன் ஐயா அவர்கள், மீசை ராஜேந்திரனன் மற்றும் இமான் அண்ணாச்சி இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும். ஊரை சுற்றி அதாவது சங்கராபுரங்கிறது என்னுடைய சொந்த ஊர். இவர் எல்வின் சார் வந்து நம்ம சங்கராபுரத்தில் லொக்கேஷன் பார்க்கணும் பிறான்னு சொல்லி என்னை கூப்பிடும்போது, நம்ம ஊரில் என்ன இருக்குது, இங்கே வந்து லொக்கேஷன் பார்த்து என்ன படம் எடுக்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற ஒரே குழப்பமாக இருந்தது. வந்து முத்தான லொக்கேஷனை பார்த்து படத்தில் பார்க்கும்போதும் சரி, ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் சரி, இது நம்ம ஊரா அல்லது ஊட்டி கொடைக்கானல் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு
ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காரு. வெற்றிவேல் முருகன் அண்ணன் ஒளிப்பதிவாளர். மேலும் இந்த படத்தில் எனக்கும் ஒரு முக்கியமான பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் இணைத்து என்னை நடிகனாக்கிய என்னுடைய இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைவரும் அதாவது என்னுடைய சொந்த ஊரில் இதுவரைக்கும் எந்த ஒரு முழுமையான திரைப்படத்தை அங்கே யாரும் வந்து எடுக்கவில்லை. ஒரே ஷெடியூலில் இந்த படத்தை முழுமையாக எடுத்து எங்கள் ஊர் அனைவருக்கும் அனைத்து நடிகர்களையும் கொண்டு வந்து காண்பித்து எங்கள் ஊரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய அண்ணன் வெள்ளியன் அவர்களுக்கும் மற்றும் சகல அனைத்து திரைத்துறை நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, எனக்கு இந்த படத்தில் அறிமுகப்படுத்திய சிவா சார் அவர்களுக்கும், என்னுடன் அனைத்து நடிகர்களையும் பாதுகாப்பாக பார்த்து கொண்ட முத்தண்ணன் அவர்களுக்கும், மாஸ்டர் வயலண்ட் வேலு அவர்களுக்கும், மற்றும் நான் போய் கேட்ட இடங்களிலெல்லாம் எனக்கு லொக்கேஷனை கொடுத்து எந்த ஒரு அங்கே சினிமா நடிக்க வந்த அனைவருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மிக அழகாக ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் மக்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், மற்றும் வார்டு கவுன்சிலர் அனைவருக்கும், போலீஸ் துறையிற்கும் அனைவருக்கும் இதன் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எங்கள் உள்ளூரில் அதிகமான சினிமாக்கள் எடுக்க வேண்டும், எங்கள் மக்களுக்கும் அந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் பத்திரிகையாளர் சிறு துளியை பெருவெள்ளமாகவும் ஆக்கலாம். அவர்கள் நினைத்தால் இந்த அம்பியை வேறு இடத்தில் கொண்டு போய் நிறுத்தலாம். அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னை இந்த படத்தில் அறிமுகப்படுத்திய சிவா, பீரன் இருவரும் இங்கு கொண்டு போய் போஸ் எல்வின் அவர்களை ஒப்படைத்ததுக்கு அவங்களுக்கும் நன்றி. டைரக்டர் சாருக்கு நன்றி. எல்லோருடைய பெரிய நடிகர்கள் கூட படம் முழுவதும் என்னை நடிக்க வைத்திருக்கிறார்கள். காமெடியாகவும் வண்டி டிரைவராகவும். எனக்கு ஒரு இடத்தில் ஆக்ஷன் வரவில்லை என்றதால் அண்ணன் கஞ்சா கருப்பு, முத்து பாருங்க, இது அப்படி பண்ணக்கூடாது, என்ன பாரு, நான் எப்படி பண்ணுறனோ அதே பண்ணுன்னு எனக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுத்த அண்ணன் அவருக்கும் மிக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நிறைய பேசணும், டைம் இல்லை. அண்ணன் பிளேட்டுக்கு டைம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நிறைய பேச வேண்டியது இருக்கு. சங்கராபுரத்தில் மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் நல்ல சிறப்பாக, டைரக்டர் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது, எல்லாரும் வந்து ஏசி ரூம் அப்படின்னு இருப்பாங்க. டைரக்டர் அந்த படத்தை அந்த ஈவினிங் 6 மணிக்கு பேக்கப்னு சொன்னாருன்னா எங்க இருக்கிறது, அடுத்த காலையில் 6 மணிக்கு இருப்பாரு. அவரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு மிக மிக கோபமே. இவர் தான் டைரக்டரா நம்ப மாட்டாங்க, எல்லா கூட்டம் நிறைய இருக்கும். டைரக்டர் யாருப்பா, அவரு தான், தெரியலையே அப்படிம்பாங்க. காரணம் எதுவும் கிடையாது. இப்ப எப்படி ஒரு டிஷர்ட் இருக்கு, அந்த படம் முழுவதும் அமைதியாக டைரக்டருங்கிற மாதிரி ஒரு தலக்காணம் இல்லாம எல்லாரையும் நண்பர்கள் மாதிரியாவே கூப்பிட்டு வச்சு இதை பண்ணுங்க, சரி இது செஞ்சா சரி, சரி சரி ஓகே அப்படின்னு நல்லா ஒத்துழைச்சு கொடுத்துக்கிறாரு. இந்த படத்துல எனக்கு ஒரு டான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அது போக ஃபயர் நெருப்புல பந்தத்தோடைய ஆடக்கூடியது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரியும். நன்றி, வணக்கம்.